கதையின் பெயர் கடலுக்கு அடியில் மர்மம். கதாபாத்திரங்கள் 1. காஷி முக்கிய நாயகன், வயது 30, தொழில் சமூகவியல் ஆராய்ச்சியாளர், குணம் சுறுசுறுப்பான மற்றும் அறிவு செறிந்தவர், மரபு மற்றும் வரலாற்றில் அதிக ஆர்வம் கொண்டவர். நிலைமை தனது தந்தையின் மர்மமான மறைவின் காரணத்தை கண்டறிய முயல்கின்றார். 2. அரவிந்த் காஷியின் நண்பன், வயது 32, தொழில் கடல் புவியியல் நிபுணர், குணம் நகைச்சுவை உணர்வும் சிந்தனையும் கொண்டவர், கடலின் ஆழங்களை ஆராய்வதில் திறமைசாலி. நிலைமை தனது ஆராய்ச்சி மூலம் மர்ம நகரத்தின் வரைபடத்தை கண்டறிகிறார். 3. மீரா காப்புரிமை ஆர்வலர், வயது 28, தொழில் வரலாற்று தொழில்நுட்ப நிபுணர், குணம் தைரியம் மற்றும் நியாயத்தை விரும்புவர், பழமையான இலக்கியங்களை படித்து தீர்வுகளை கண்டுபிடிக்கிறார். நிலைமை தனது முன்னோர்களின் தொடர்பை காமதீபத்துடன் கண்டுபிடிக்கிறார். 4. தர்ஷன் கப்பல் ஓட்டுநர், வயது 35, தொழில் அனுபவம் மிக்க கடல் வழித்தட பயண கைத்தொழிலாளர், குணம் அமைதியானவர் ஆனால் அதிரடியாக செயல்படுபவர், கடல் நுட்பங்களை அறிந்தவர். நிலைமை தனது குடும்ப வரலாற்றில் மறைந்திருக்கும் உண்மைகளை தெரிந்து கொள்ள விரும்புகிறார். 5. நாகாதேவி காமதீபத்தின் பழைய ராணி, குணம் தீர்க்கதரிசன திறமை கொண்டவர், தனது நகரத்தை பாதுகாக்க ஒரு சாபத்தை வைத்தார். நிலைமை அவரது ஆத்மா நகரத்தை பாதுகாக்க இன்னும் தங்கியிருக்கின்றது. 6. கார்த்திக் எதிரி புதையல் வேட்டையாளர், வயது 40, தொழில் வரலாற்று கொள்ளையன், குணம் சாமர்த்தியம் மற்றும் மோசடி கலைகளில் தேர்ச்சி பெற்றவர். நிலைமை காமதீபத்தின் புதையல்களை அடைய போராடுகிறார். கதையின் குறுங்காட்சி இந்த கதை இந்திய பெருங்கடலில் புதைந்திருக்கும் மர்மங்களை பற்றி பேசுகிறது. காஷி ஒரு சமூகவியல் ஆராய்ச்சியாளர், தனது நண்பர்கள் அரவிந்த், மீரா மற்றும் தர்ஷனுடன் சேர்ந்து கடலுக்கு அடியில் மூழ்கிய ஒரு பழமையான நகரத்தை கண்டுபிடிக்கின்றார். அந்த நகரம் காமதீபம் என்று அழைக்கப்படுகிறது, ஒரு காலத்தில் உயர்ந்த நாகரிகத்துடன் விளங்கியது. ஆனால் அதை சுற்றிய மர்மம் மற்றும் அதன் அழிவின் பின்னணி அவர்களை ஆச்சரியப்படுத்துகிறது. அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள், மர்மங்கள் மற்றும் நம்பிக்கைகளின் போராட்டம் கதை முழுவதும் உற்சாகமாக நகர்கிறது. ஒரு பழைய சாபம், கடல் மர்ம உயிர்கள் மற்றும் புதையல்களை தேடும் கும்பல் ஆகியவை கதைக்கு மேலும் விறுவிறுப்பை கொடுக்கின்றன. கதையின் முக்கிய அத்தியாயங்கள். அத்தியாயம் 1. மர்மக்கற்கள். காஷி தனது தந்தையின் பழைய குறிப்புகளை ஆராயும் போது கடலுக்கடியில் புதைந்த நகரம் பற்றிய தகவல்களை கண்டுபிடிக்கிறார். மர்மமாக மினுங்கும் கற்கள் மற்றும் தொன்மை சின்னங்கள் அவரது ஆர்வத்தை தூண்டுகின்றன. அத்தியாயம் 2. கடலின் அழைப்பு. அரவிந்த் மற்றும் மீரா சேர்ந்து நடத்திய ஆராய்ச்சி பயணத்தில் அவர்கள் காமதீபத்தின் நுழைவு வாயிலை கண்டுபிடிக்கிறார்கள். கடல் உயிரினங்கள் மற்றும் பிணிக்கப்பட்ட துறவிகளின் உருவம் அவர்களை பயமுறுத்துகிறது. அத்தியாயம் 3. சாபத்தின் கதைகள். நாகாதேவியின் கதைகள் மற்றும் சாபத்தின் பின்னணி விளக்கப்படுகிறது. மீரா தனது முன்னோர்களின் தொடர்பை காமதீபத்துடன் உறுதிப்படுத்துகிறார். அத்தியாயம் 4. எதிரியின் நிழல். கார்த்திக் தனது கூட்டாளர்களுடன் சேர்ந்து புதையல் வேட்டையில் இறங்குகிறார். அவர்களின் செயல்கள் காஷி மற்றும் அவரது குழுவுக்கு தடையாக மாறுகின்றன. அத்தியாயம் 5. மாயத்தின் நகரம். காமதீபத்தின் மையத்தை அடையும் குழு மர்மங்களின் சிக்கலில் சிக்கிக்கொள்ளுகின்றது. நாகாதேவியின் சாபத்திலிருந்து மீள்வது எப்படி என்பதில் குழப்பமடைகின்றனர். அத்தியாயம் 6. போராட்டமும் விடுதலையும். சபதத்தின் காரணத்தை விளக்கும் நாகாதேவி மற்றும் அதன் முடிவுகளை சமாளிக்கும் காஷி. கார்த்திக் தனது பேராசையால் சபத்தில் சிக்கிக்கொள்கிறார். கதையின் இறுதியில் நாகாதேவியின் ஆத்மா விடுதலை பெறுகிறது மற்றும் காமதீபத்தின் மர்மங்கள் உடைக்கப்படுகின்றன. முடிவு. காஷி மற்றும் அவரது குழு வெற்றிகரமாக மர்மத்தை தீர்க்கின்றனர். காமதீபத்தின் மரபு மற்றும் அதன் மக்களின் சாதனைகள் உலகிற்கு வெளிப்படுகின்றன. மரபுகளின் முக்கியத்துவம் மற்றும் தியாகத்தின் பெருமையை உணர்த்தும் ஓர் அறிவுசார் மற்றும் உணர்ச்சி மிகுந்த முடிவோடு கதை முடிகிறது. இத்துடன் கதை முடிகிறது. இது போன்ற கதைகள் வேணும் என்றால் கமெண்ட் செய்யுங்கள், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்